வாங்க, ஆர்டெமிஸ் 2 விண்ணில் பாய தயாராகிவிடுது. ஒரு புது சரித்திரம் எழுதப்பட இருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் எப்ப பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க, இந்த உலகளாவிய கொண்டாட்டத்துல நாமளும் சேரலாம். நாம இப்போ ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கத்துல இருக்கோம். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷங்க திரும்பவும் நிலாவுக்கு பயணம் செய்ய போறாங்க. ஆர்டெமிஸ் 2ங்கிறது வெறும் ராக்கெட் லான்ச் மட்டும் இல்லைங்க. இது விண்வெளி ஆய்வுல மனித இனத்தோட அடுத்த மிகப்பெரிய பாய்ச்சல். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு தருணத்துல கோடிக்கணக்கான கண்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம். நாடு, மொழி, நேரம்னு எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒரு நிகழ்வு நம்ம எல்லாரையும் ஒன்னா இணைக்க போகுது. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சரித்திரத்தை பார்க்க போறோம். ஆனா உலகம் முழுசும் ஒரே நேரத்துல இந்த நிகழ்வை எப்படி பார்க்க முடியும்? அமெரிக்காவுல ஈவினிங்கா இருக்கும்போது இந்தியால அது விடியற்காலையா இருக்குமே. அதுதாங்க இந்த குளோபல் கவுண்டவுனோட சுவாரஸ்யமே. அப்போ மிக சரியான நேரம் எது? நீங்க உங்க போன்ல எப்போ அலாரம் செட் பண்ணணும்? வாங்க, அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கான பதில் நீங்க இந்த பூமியில எங்க இருக்கீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. இந்த ஒரு வரலாற்று தருணம் சிலருக்கு சூரியன் மறையிற நேரத்துல நடக்கலாம், சிலருக்கு நடு ராத்திரியில, இன்னும் சிலருக்கு விடியற்காலையில கூட நடக்கலாம். வாங்க, உங்க லோக்கல் டைம் என்னன்னு கண்டுபிடிக்க ஒரு சின்ன உலக பயணமே போயிட்டு வரலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, இந்த வரலாற்று தருணத்தை நீங்க மிஸ் பண்ணாம இருக்க நாங்க உறுதி செய்றோம். நம்ம பயணம் ஃப்ளாரிடால இருக்கிற கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து தொடங்குது. கவுண்ட் டவுன் இங்குதான் ஸ்டார்ட் ஆகுது. வட அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஈவினிங் ஷோவா அமையப்போகுது. நீங்க அமெரிக்காவோட கிழக்கு கடற்கரையிலயோ அல்லது கனடாலயோ இருந்தீங்கன்னா உங்க கேலண்டர்ல ஏப்ரல் 1ஆம் தேதி சாயங்காலம் 5:54 மணியை குறிச்சு வச்சுக்கோங்க. ஈவினிங் டீயோட சேர்ந்து இந்த சரித்திரத்தை ரசிக்க தயாராகுங்க. இப்போ அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி போவோம். ஐரோப்பாவுல வானம் இருட்டி நட்சத்திரங்கள் மின்ன ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த நிகழ்வு நடக்க போகுது. பிரிட்டன்ல இருக்கீங்களா? அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி ராத்திரி 10:84 மணிக்கு ரெடியா இருங்க. உங்க நாளை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காட்சியோட முடிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. பூமி சுழலச் சுழல நாம கிழக்கு நோக்கி பயணிக்கிறோம். இங்க இந்த நிகழ்வு ஒரு அதிகாலை காட்சியா மாறுது. பலருக்கு ஒரு புது நாளோட தொடக்கத்தையே இந்த வரலாற்று தருணம் தான் அறிவிக்க போகுது. ஐக்கிய அரபு அமீரகத்திலயா? அப்போ ஏப்ரல் 2ஆம் தேதி விடியற்கால 1:54 மணி. இந்தியால இருக்கிற நண்பர்கள், நீங்க விடியற்கால 3:54 மணிக்கு எழுந்திருக்கணும். பிலிப்பைன்ஸ்ல இது காலையில 6:24 மணிக்கு நடக்கும். ஆமாங்க, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இங்கெல்லாம் தேதி ஏப்ரல் 2ஆ மாறிடுச்சு. ஒரு புது நாளோட தொடக்கத்துல ஒரு புது சகாப்தம் பிறக்க போகுது. தீரவேற நேரம், தீரவேற தேதி. ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு தருணத்துல தான் நடக்குது. ஒரே கிரகத்துல. நாம எல்லாரும் இந்த சரித்திரத்தால ஒன்னு அணைக்கப்படுறோம். நம்மளோட லோக்கல் வாட்ச்ல வேற வேற டைம் காட்டலாம், ஆனா மொத்த மனித இனத்தோட கடிகாரமும் ஒரே நேரத்துல தான் துடிக்குது. இதுதாங்க உண்மையான குளோபல் கவுண்டவுன். இந்த சரித்திரத்தை தவற விட்டுறாதீங்க. இத வெறும் விண்வெளி செய்தி மட்டும் இல்ல, இது நம்ம கதை. மனித இனத்தோட இந்த சாதனையில நீங்களும் ஒரு பகுதியா மாறலாம். சரி, இப்போ நீங்க ரெடியாக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வரலாற்று தருணத்தை நீங்க மிஸ் பண்ணாம இருக்க உங்க அலாரத்தை செட் பண்ண தயாராகுங்க. இது ரொம்பவே சுலபம். முதல்ல உங்க லோக்கல் டைம் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதா உடனே உங்க அலாரத்தை செட் பண்ணிடுங்க. கடைசியா ரெடியாயிருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த சரித்திரத்தை பார்க்க போறோம். சரித்திரம் படைக்கப்படுற அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க எங்க இருப்பீங்க? பல வருஷங்கள் கழிச்சு ஆர்டெமிஸ் 2 நிலாவுக்கு போனப்ப நான் அதை பார்த்தேன்னு சொல்ற கோடிக்கணக்கான குரல்கள்ல உங்க குரலும் ஒன்னா இருக்கட்டும். இந்த உலகளாவிய கொண்டாட்டத்துல இணைஞ்சிருங்க. அதிகாலை 3:54, அதாவது 3:54 AM, உங்க போன்ல ஒரு அலாரம் அடித்துது. வெளியில பாத்தீங்கன்னா இருட்டு. ஆமா, தூக்க கலக்கத்திலேயே எந்திரிச்சு லைட்ட போடுவோம். கரெக்ட். அறக்க பறக்க எந்திரிச்சு ஒரு காஃபிய போட்டுக்கிட்டு டிவியோ இல்ல மொபைலையோ ஆன் பண்ணி உட்கார்றீங்க. எதுக்கு தெரியுமா? ஆஹா, கண்டிப்பா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கவோ இல்ல ஒரு புது படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கவும் இருக்காது. எக்ஸாக்ட்லி. உலகத்தோட இன்னொரு மூலையில 4 மனுஷங்க ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு பிழம்புக்கு மேல உக்காந்துன்னு பூமியோட ஈர்ப்பு விசைய உடைச்சுக்கிட்டு விண்வெளியை நோக்கி பறக்க போறத பாக்க. இத ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. வாவ், நினைச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வருது இல்லையா? இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஃபோகிராஃபிக், அதாவது ஒற்றை படத்தை வச்சு ஒரு ஆழமான தகவல் அலசல் பண்ண போறோம். அந்த படத்தோட தலைப்பு என்னன்னா, ஆர்டெமிஸ் 2ஆம் ஏவுதல் உலகளாவிய கவுண்டவுன். அதாவது
ஆர்டமிஸ் 2 லான்ச் குளோபல் கவுண்டவுன். ஆமா, இந்த ஒற்றைப்படம் நேரத்தை பத்தின உங்க பார்வையே மொத்தமா மாத்த போகுது. கண்டிப்பா மாத்தும். ஏன்னா மேலோட்டமா பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண டைம் டேபிள் மாதிரி தான் தெரியும். ஒரு ட்ரெயின் ஏறுறதுக்கோ இல்ல ஒரு ஆன்லைன் மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கோ கொடுக்கப்படுற ஒரு அட்டவணை மாதிரி. ஆனா இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற விஷயம் ரொம்ப பெரியது. உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களோட கவனத்தையும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையும் ஒரே ஒரு வினாடியில நிறுத்தி வைக்கிற ஒரு மேஜிக் இந்த படத்துல இருக்கு. நான் இத முழுசா ஏத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் ஒரு ஆன் டிமாண்ட் உலகம். எல்லாமே நம்ம இஷ்டப்படி நடக்கிற காலம் அது. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எப்ப வேணாலும் கேட்கலாம். அதான், பிடிச்ச வெப் சீரிஸை பாஸ் பண்ணி வச்சுட்டு 2 நாள் கழிச்சு கூட பார்க்கலாம். எல்லாமே நம்மளோட நேரத்துக்கு நம்மளோட வசதிக்கே வளைஞ்சு கொடுக்குது. ஆனா இந்த படத்துல வலது பக்கத்துல மேல ஒளிரும் சிவப்பு நிறத்துல லைவ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த ஒரு சின்ன வார்த்தை. கரெக்ட், அதுதான் எல்லாவற்றையும் மாத்துது. அந்த ஒற்றை வார்த்தை உலகத்துல இருக்கிற 8 பில்லியன் மக்களையும் பார்த்து, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதை நிறுத்திட்டு நான் சொல்ற நேரத்துக்கு திரைக்கு முன்னாடி வந்து உட்காருங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரமா சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. அது ஒரு அருமையான பாயிண்ட். இப்போல்லாம் அந்த லைவ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப அபூர்வமா மாறிடுச்சு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரேடியோல நியூஸ் கேட்பாங்களா அவன சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. ரேடியோல ஒரு நியூஸ் கேட்கணும்னா எல்லாரும் ஒரே நேரத்துல உட்கார்ந்து கேட்பாங்க. அது ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கூட்டு அனுபவம். உண்மைதான். இப்போ அந்த கூட்டு அனுபவத்தை உலக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த மாதிரி மாபெரும் விண்வெளி அறிவியல் நிகழ்வுகள் தான். எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கையில அவங்கவங்க டைம் ஜோன்ல பயங்கர பிஸியா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ராக்கெட் கவுண்டவுன் 10, 9, 8 அப்படின்னு குறைய ஆரம்பிக்கும்போது இந்த மொத்த உலகத்தோட இதயத் துடிப்பும் அந்த ஒரே ஒரு வினாடியில சிங்க் ஆகுது பாருங்க. அதாவது ஒன்றிணையுது. அது ஒரு மாபெரும் சமூகவியல் நிகழ்வு. வாவ்! இத நான் ஒரு குளோபல் நியூ இயர் கொண்டாட்டத்தோட உலகளாவிய புத்தாண்டு கொண்டாட்டத்தோட கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஓஹோ. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நியூ இயர் அப்படிங்கிறது உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நேரத்துல வரும் இல்லையா? ஆமா, டைம் ஜோன் மாறும்போது நியூ இயரும் மாறும். ஆஸ்திரேலியாவுல மக்கள் பட்டாசு வெடிக்கும் போது நாம இங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போம். நாம நடுநிரவுல கொண்டாடும் போது லண்டன்ல அது பகல் நேரமா இருக்கும். கரெக்ட். ஆனா இந்த ஆர்த்தமிஸ் ஏவுதல் அப்படி இல்ல. இது உலகம் முழுக்க ஒரே செகண்ட்ல ஒரே மூச்சுல எல்லார் கண்ணு முன்னாடியும் லைவா நடக்க போகுது. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த படம் வெறும் ஒரு விண்வெளி பயணத்தை பத்தினது மட்டும் இல்ல, இது பூமியில இருக்கிற மனிதர்களோட வாழ்க்கை முறையை பத்தினதும் கூட. கண்டிப்பா. சரி, இந்த இன்ஃபோகிராஃபிக் படத்தை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஓகே, பாப்போம். இதுல புவியியலும் அதாவது ஜியோகிராஃபியும் மனித உளவியலும் எப்படி மோதுதுன்னு செம்மையா புரியும். படத்தோட இடது பக்கம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு நேரம் கொடுத்திருக்காங்க. ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது EST. ஆமா, ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 5:54 மணி அப்படின்னு போட்டிருக்கு. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. எப்படி சொல்றீங்க? இப்போ 5:54 PM அப்படிங்கிறது அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு நேரம். ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நேரம். ஆமா, ஒரு ரிலாக்ஸ்டான டைம் அது. எக்ஸாக்ட்லி. இல்லனா பால்கனியில உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே ஈவினிங்கே என்ஜாய் பண்ற நேரம். அவங்க எந்த மெனக்கடலும் இல்லாம ரொம்ப கேஷுவலா டிவியை போட்டு இந்த வரலாற்று நிகழ்வை பார்க்க போறாங்க. இது அமெரிக்கர்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. அவங்க நம்மள மாதிரி தூக்கத்தை கெடுத்துக்க வேண்டியதில்ல, அலாரம் வைக்க வேண்டியதில்ல. நீங்க சொல்றது ஒரு வகையில சரிதான். அது அவங்களுக்கு ரொம்ப வசதியான நேரம் தான். ஆனா அது கொஞ்சம் வேற கோணத்திலயும் நம்ம பார்க்கணும். வேற கோணமா? அது என்ன? படத்துல அமெரிக்காவுக்கு பக்கத்துல அடைப்புக்குறிக்குள்ள புளோரிடா அப்படின்னு குறிப்பா போட்டிருக்காங்க, கவனிச்சிங்களா? ஆமா, கவனிச்சேன். புளோரிடா தான் அதோட ஏவுதளம். கெனடி ஸ்பேஸ் சென்டர் அங்கதானே இருக்கு. எக்ஸாக்ட்லி. அங்க இருந்து தான் இந்த ராக்கெட் கிளம்ப போகுது. அப்போ உலகத்துல இருக்கிற மத்த எல்லாருக்கும் இது வெறும் டிவியில தெரியற ஒரு காட்சி மட்டும்தான். ஆனா புளோரிடாவில் இருக்கிறவங்களுக்கு அது அவங்க கண்ணு முன்னாடி நிஜ வானத்துல நடக்க போற ஒரு நிகழ்வு. இப்போ 5:54 PM அப்படிங்கிறப்போ அங்க சூரியன் மறையிற நேரம். அந்தி சாயும் வேளை. ஆமா, வானம் லேசாக சிவந்து மெதுவா இருட்ட ஆரம்பிக்கிற நேரம். அந்த நேரத்துல ஒரு பெரிய நெருப்புச் சுழலோட ஒரு செயற்கையான வெளிச்சம் வானத்தை கிழிச்சுக்கிட்டு மேல போக போகுது. ஒரு பகல் முடியிற நேரத்துல மனித குலத்தோட அடுத்த அத்தியாயம் தொடங்குது. அது ஒரு செம கவித்துவமான முரண்பாடு. வாவ், அந்த விஷுவல் மனசுக்குள்ள அப்படியே வருது. அந்த சூரிய அஸ்தமனமும் ராக்கெட்டோட நெருப்பு வெளிச்சமும் ஒன்னா கலக்கிற அந்த நிமிஷம் நிஜமாவே ஒரு லைஃப் பெயிண்டிங் மாதிரி இருக்கும். கண்டிப்பா. சரி,
இப்போ அப்படியே அட்லாண்டிக் கடலை தாண்டி ஐரோப்பாவுக்கு வருவோம். படத்துல இங்கிலாந்துக்கு நேரம் என்ன போட்டிருக்குன்னா ஏப்ரல் 1 இரவு 10:54 PM அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது பிரிட்டிஷ் சம்மர் டைம் BST 10:54 PM. கரெக்ட். இங்க நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இது ஒரு டிசைன் பிழையா, அதாவது எரரா, இல்ல வேணும்னே செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன விஷயம் அது? பூமியோட அந்த படத்துக்கு இடது பக்கத்துலயும் சரி வலது பக்கத்துலயும் சரி இந்த UK BST 10:54 PM அப்படிங்கிற தகவல் 2 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. ஓஹோ, 2 தடவையா? ஆமா. ஏன் ஒரு இன்ஃபோகிராஃபிக்ல ஒரே தகவலை 2 முறை கொடுக்கணும்? ஒருவேளை ஐரோப்பாவுல இந்த விண்வெளி நிகழ்வுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை இது குறிப்பா காட்டுதா? இது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இது நிஜமாவே ஒரு முக்கியமான கேள்விதான். அது ஒரு டிசைன் பிழையா கூட இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள நம்ம ஒரு அர்த்தத்தை பார்க்க முடியும். என்ன அர்த்தம்? இப்போ அமெரிக்கா நேரத்துக்கும், அதாவது ESTக்கும் இங்கிலாந்து நேரத்துக்கும் சரியா 5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. சரி. அப்போ 10:44 PM அப்படிங்கிறது என்ன நேரம்னு யோசிச்சு பாருங்க. அது ஒரு நாள் முழுசா முடிய போற நேரம். நள்ளிரவை நெருங்குற நேரம். ஆமா. இங்கிலாந்துல இருக்கிற மக்கள் அன்னைக்கு நாளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக படுக்கையில போய் விழப்போற அந்த அமைதியான நிமிஷம் அது. ம். அந்த இரவு நேர அமைதிக்கும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுல ஒரு ராக்கெட் பயங்கரமா நெருப்ப கக்கிக்கிட்டு கிளம்புற அந்த இரைச்சலுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு தான் இந்த நேரம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்வை. இங்கிலாந்து மக்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நள்ளிரவுக்கு முன்னாடி அவங்க பார்க்க போற கடைசி வரலாற்று நிகழ்வு இதுதான். தூக்கத்துக்கும் விழுப்புக்கும் நடுல இருக்கிற ஒரு மெல்லிய கோடு தான் இந்த 10:44 PM. தூங்க போறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த எல்லையில அவங்க நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதனால தான் அந்த தகவல் 2 பக்கமும் இருக்கிற மாதிரி டிசைன் அமைஞ்சிருக்கலாம். ஒரு பக்கம் முடிகிற நாள், இன்னொரு பக்கம் தொடங்க போற ஒரு புது விண்வெளி பயணம். நள்ளிரவு நெருங்குற அந்த அமைதியான நேரத்துல ஒரு தேசமே முழிச்சுக்கிட்டு ஒரு ஸ்பேஸ் லான்ச்ச பாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது அவங்க தூக்கத்துக்கு கொடுக்கற ஒரு சின்ன தள்ளி போடல்னு சொல்லலாம். கரெக்ட். ஆனா இதுவே நம்ம ஊர் பக்கம் வரும்போது கதை மொத்தமா மாறிடுது. இப்போ பூமியோட கிழக்கு அரைக்கோளத்துக்கு, அதாவது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியருக்கு வருவோம். இங்கதான் கேலண்டர் செமையா ஒரு கேம் பிளே பண்ணுது. தேதியே மாறுது. ஆமா, ஏப்ரல் 1ல இருந்து நம்ம ஏப்ரல் 2க்கு வந்துட்டோம். எக்ஸாக்ட்லி. அந்த இன்ஃபோகிராஃபிக்கு கவனிங்க. ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது UAE நேரம் நள்ளிரவு 1:44 AM, நம்ம இந்தியா நேரம் அதிகாலை 3:54 AM, அப்புறம் பிலிப்பைன்ஸ் காலை 6:24 AM. எல்லாமே விடியற்காலை நேரங்கள். ஆமா. இந்த இடத்துல தான் படத்தோட கீழே ரொம்ப போல்டா தடிமனான இடத்துல ஒரு வாசகம் கொடுத்திருக்காங்க. வரலாற்றை தவறவிடாதீர்கள், உங்கள் அலாரத்தை செட் செய்யுங்கள். Don't miss history, set your alarm. அதான் சத்தியமா சொல்றேன், இந்த வாசகத்தோட உண்மையான வலிமை அமெரிக்கர்களுக்கோ இல்ல இங்கிலாந்து மக்களுக்கோ கொஞ்சம் கூட புரியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அவங்களுக்கு இது விழித்திருக்கிற நேரம். ஆனா ஆசியாவிலையும் மத்திய கிழக்குலயும் இருக்கிற நமக்கு தான் இதோட அர்த்தம் முழுசா புரியும். அமெரிக்கர்கள் சாயங்காலம் காஃபி குடிச்சுக்கிட்டு கூலா டிவிய பார்க்கும்போது நாம அதிகாலை 3:54க்கு ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போம். அதுவும் அந்த 3-4 மணி தூக்கம்ங்கிறது ரொம்ப ஆழமான தூக்கம். ஆமா. அந்த தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அரக்க பறக்க முகம் கழுவிட்டு உட்காரணும்னா அதுக்கு எவ்ளோ பெரிய ஆர்வம் இருக்கணும். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வரலாற்றை பார்க்கணும்னா நாம் ஒரு விலையை கொடுக்கணும். அதாவது ஃப்ரிக்ஷன் டு விட்னஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விலை கொடுக்கணும். மேற்கத்திய நாடுகளுக்கு அந்த வரலாறு ரொம்ப ஈஸியா, வசதியா அவங்க வீட்டு வாசல்லையே சாயங்கால நேரத்துல நிக்குது. கரெக்ட். ஆனா கீழே நாடுகளுக்கு அப்படி இல்ல. அவங்க அந்த வரலாற்றை பார்க்கணும்னா தங்களோட தூக்கத்தை தியாகம் பண்ணணும். 3 மணிக்கு எழுந்துக்க அலாரம் செட் பண்றதே ஒரு ரிச்சுவல் மாதிரி தான். ஒரு சடங்கு மாதிரி. இல்லையா? ஆமா. ஒரு சாதாரண மீட்டிங்கிற்கு அலாரம் வைக்கிறது வேற, மனிதர்கள் பல வருஷம் கழிச்சு விண்வெளிக்கு திரும்ப போறத பார்க்க அலாரம் வைக்கிறது வேற. அந்த மனநிலை இருக்குல்ல, நாளைக்கு காலையில ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது, நாம எப்படியாவது முடிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு. வாவ். அதுதான் இந்த செட் யோர் அலாரம் அப்படிங்கிற வாசகத்தோட உயிர். ஆமா. அந்த எதிர்பார்ப்பே ஒரு தனி அனுபவம் தான். ஆனா எனக்கு இங்க தோன்ற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நேர முரண்பாடு தான். ஒரு டைம் பாரடாக்ஸ். டைம் பாரடாக்ஸ் எதை வச்சு சொல்றீங்க? இப்போ ஏவுதல் ஒண்ணுதான். அந்த ராக்கெட் கிளம்புறது ஒரே ஒரு குறிப்பிட்ட வினாடியில தான். ஆனா அது பூமியில 2 வெவ்வேறு தேதிகள்ல, டேட்ஸ்ல பதிவாகுது. ஓ, அந்த ஏப்ரல் 1 ஏப்ரல் 2 வித்தியாசத்தை சொல்றீங்களா? ஆமா.
இப்போ அமெரிக்காவுல இருக்கிற ஒரு பையன் அவனோட டைரியில நான் ஏப்ரல் 1ஆம் தேதி ஆர்டெமிஸ் ஏவுதல பார்த்தேன் அப்படின்னு எழுதுவான். ஆனா இந்தியால இருக்கிற நாம ஏப்ரல் 2ஆம் தேதி இத பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம். உண்மைதான். 2 பேரும் பார்த்தது அந்த எக்ஸாக்ட் ஒரே வினாடியத்தான். ஆனா மனுஷங்க உருவாக்குன இந்த கேலண்டர் ஒரே நிகழ்வை 2 வெவ்வேறு நாளா பிரிக்குது. இது கேட்கவே கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இல்லையா? நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப ஆழமான சிந்தனை. சொல்லப்போனா கேலண்டர் அப்படிங்கிறது நாம நம்மளோட வசதிக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு மாயதான். ஒரு இல்யூஷன். ஆமா, விண்வெளிக்க ஏப்ரல் 1 என்ன ஏப்ரல் 2 என்ன அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனா இந்த இன்ஃபோகிராஃபிக் அந்த மாயைய அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அந்த T-0, அதாவது ராக்கெட் கிளம்புற அந்த எக்ஸாக்ட் வினாடிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பிலிப்பைன்ஸ்ல அப்போ காலை 6:24 AM. அங்க சூரியன் இப்போதான் மெதுவா உதிச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் காஃபி குடிச்சுக்கிட்டு காலை பேப்பர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. காலை நேரம். அதே வினாடியில இந்தியாவுல நேரம் 3:54 AM. வெளியில நாய்கள் குறைக்கிற சத்தம் கூட இல்லாத அடர்ந்த இருள் சூழ்ந்த அதிகாலை. அப்படியே கொஞ்சம் தள்ளி அமீரகத்துல 1:54 AM. உலகமே தூங்கிட்டு இருக்கிற நள்ளிரவு. அப்புறம் அமெரிக்காவுல மறுபக்கம் அமெரிக்கால 5:54 PM. அந்திசாயும் நேரம். ஒரே ஒரு சம்பவம். ஆனா மனுஷங்க அது சூரிய உதயம், காரிருள், நள்ளிரவு, அந்திமாலை அப்படின்னு 4 வெவ்வேறு சூழல்கள்ல வெவ்வேறு உணர்வுகளோட பாக்குறாங்க. நிஜமாவே இது ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட். இயற்கையை நம்மள வெவ்வேறு நேர மண்டலங்களாலையும் ஒளியாலையும் இருளாலையும் பிரிச்சு வச்சிருக்கலாம். ஒருத்தருக்கு வெளிச்சம்னா இன்னொருத்தருக்கு இருட்டு. ஆமா. ஆனா மனிதனோட அந்த அறிவியல் தேடல் இருக்கு பாருங்க, அது இந்த அத்தனை இயற்கை எல்லைகளையும் நாம உருவாக்குன கடிகாரங்களையும் உடைச்சு எல்லாரையும் ஒரே உணர்வுல கொண்டு வந்து நிறுத்துது. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த ராக்கெட் கவுண்டவுன் முடியும் போதும் அது மேல எழும்பும் போதும் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஹார்ட் பீட் ஏறும். அதுதான் அறிவியல் மனித குலத்துக்கு தரக்கூடிய மிகப்பெரிய கொடை. இந்த ஒற்றை படம் வெறும் எண்களையும் டைம் ஜோன்களையும் மட்டும் காட்டல. வேற என்ன காட்டுது? இது உலக மக்களோட வாழ்க்கை முறைகளை, அவங்களோட இருப்பு நிலைகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் சமூக ஆவணம். அந்த சிவப்பு நிற லைவ் அப்படிங்கிற ஒற்றை சொல் எல்லா டைம் ஜோன்களையும் கடந்து மனிதகுலத்தை ஒரு ஒற்றை புள்ளியில இணைக்குது. செம்ம. அதுதான் இந்த இன்ஃபோகிராஃபிக்கோட உண்மையான வெற்றி. நம்ம தினமும் ஃபோன்ல எத்தனையோ நியூஸ் பார்க்குறோம், எத்தனையோ இமேஜஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு போறோம். ஆனா கொஞ்சம் நிதானமா கவனிச்சா ஒரு சாதாரண நேர அட்டவணைக்குள்ளேயும் இவ்ளோ பெரிய மனித வாழ்வியல் ஒளிஞ்சிருக்கிறது புரியும். பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள எவ்ளோ பெரிய பிரபஞ்ச உண்மை ஒளிஞ்சிருக்குன்னு நாம இன்னைக்கு ரொம்ப அருமையா அலசி பார்த்துட்டோம். கண்டிப்பா. உங்களுக்காக, அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக இன்னைக்கு நாம பேசினத ஒரு சின்ன தொகுப்பா சொல்றேன். நம்ம பார்த்த இந்த ஆர்டெமிஸ் 2 ஏவுதல் இன்ஃபோகிராஃபிக் இது வெறும் டைம் டேபிள் கிடையாது. இது 8 பில்லியன் மக்களோட கவனத்தை ஒரே வினாடியில ஒத்திசைக்கும் ஒரு கருவி. ரொம்ப கரெக்ட். அமெரிக்காவோட வசதியான மாலை 5:54 இருந்து இங்கிலாந்தின் தூக்க கலக்கமான 10:54 PM தாண்டி இந்தியர்களோட அலாரம் வச்சு எந்திரிக்கிற 3:54 தியாகம் வரைக்கும் இது எப்படி வெவ்வேறு கலாச்சாரங்களை, வெவ்வேறு நிலப்பரப்புகளை ஒரே உணர்வுல இணைக்குதுன்னு நாம பார்த்தோம். ஏப்ரல் 1, ஏப்ரல் 2 அப்படின்னு தேதிகள் மாறினாலும் நிகழ்வு ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த முரண்பாட்டையும் ரசிச்சோம். நீங்க இந்த நிகழ்வை எந்த டைம் ஜோன்ல இருந்து பார்க்க போறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா நீங்களும் அந்த மாபெரும் வரலாற்று புள்ளியில ஒருத்தரா இருக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ஸ்பெஷல். சரியா சொன்னீங்க. ஏன்னா வரலாறு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் புக்ல எழுதுறது மட்டும் கிடையாது. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரே விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுற அந்த வினாடிக்கு பேரு தான் வரலாறு. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். சரி, இப்போ இந்த ஆழமான தகவல் அலசலோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தனியா கொஞ்ச நேரம் சிந்திக்க தூண்டுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு விடை பெறலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா கேளுங்க. இன்னைக்கு நம்ம முழுக்க நேரத்தை பத்தியும் டைம் ஜோன்களை பத்தியும் பேசணும். நமக்கு தான் இந்த EST, IST, BST அப்படிங்கிற கடிகார கணக்குகள்லாம். பூமியில வாழும் நமக்குத்தான் ஏப்ரல் 1, ஏப்ரல் 2 அப்படிங்கிற கேலண்டர் தேதிகள். ஆமா, எல்லாமே பூமியில மட்டும்தான். ஒரு பக்கம் சூரியன் வருது, இன்னொரு பக்கம் மறையுது. அதனால பகல் இரவுன்னு பிரிச்சுக்கிறோம். ஆனா அந்த ஆர்டெமிஸ் 2 ராக்கெட் பூமியோட வளிமண்டலத்தை தாண்டி இந்த ஈர்ப்பு விசையை மீறி விண்வெளிக்குள்ள நுழைஞ்ச அடுத்த வினாடி அதுக்கான நேரம் என்ன? வாவ். அது எந்த டைம் ஜோனுக்கு சொந்தமானது? அது ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமா இல்ல இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமா?
விண்வெளியில கும்மிருட்டு மட்டுமே இருக்கிற அந்த பெருவெளியில சூரிய உதயம்னு ஒன்னு தனியா இல்லாத, சூரிய அஸ்தமனம் இல்லாத அந்த எல்லையற்ற பாதையில பயணம் செய்யும்போது நேரத்துக்கு நிஜமாவே ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா? இல்ல நேரம் அப்படிங்கிறது நம்ம பூமியில வாழ்றதுக்காக நம்மள நாமே ஏமாத்திக்கிட்ட ஒரு அழகான பொய் தானா? யோசிச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான தகவல் அலசலில் சந்திக்கும் வரை இந்த சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.